இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 40 45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீரும் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தி எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலுமிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் மகிழ்ச்சியோடு ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய தினம் காணும் பொங்கலை கொண்டாடுகிறோம். காணும் பொங்கலின் பொழுது எல்லாரும் உறவினர்களை சந்தித்து பொங்கல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். நாமும் இந்த வேளையில் காணும் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒரு சிறந்த இடத்துல நாம் காணும் பொங்கலுக்கு இருக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்கள்? இன்னைக்கு முதல் வாசகம் அதுதான் சொல்லிச்சு, நாம் அனைவரும் பங்காளிகள். பங்காளிகள் அப்படின்னா சொந்தக்காரங்க. எனவே நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உறவினர்கள். எனவே இந்த அருமையான வேளையில் இங்கே ஒன்று சேர்ந்து காணும் பொங்கல் அன்று இயேசுவை சந்தித்து அவரோடு நம் வாழ்த்துக்களையும் நம்முடைய உறவையும் புதுப்பித்து கொள்ள வந்திருக்கிறோம். இதைவிட ஒரு சிறப்பான இடத்துல காணும் பொங்கலுக்கு நீங்கள் இருக்க முடியாது. பிலீவ் மீ, ட்ரஸ்ட் மீ, இதுதான் சிறப்பான இடம். ஜபங்கள் பல வகை உண்டு. எப்படி வேண்டுமென்றாலும் ஜபிக்கலாம். இதுதான் ஜபம் என்று ஒருவர் வரையறுத்து இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. எப்படி வேண்டுமென்றாலும் ஜபிக்கலாம். அந்த ஜபம் கடவுளுக்கு பிடித்திருக்க வேண்டும், உங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும், உங்களுடைய ஆன்மாவின் ஒரு பாடலாக அது அமைந்திருக்க வேண்டும். குறிப்பாக சில நாட்களாக, சில மாதங்களாக ப்ரேயர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜபம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதை நானே வலுக்கட்டாயமாக அந்த ஜபத்தை செய்வேன். அந்த ஜபம் எப்படி என்றால், அது சரியானதா அல்லது தவறானதா என்று அவரவர்கள் யோசிக்க வேண்டும். பட் நான் அதை விரும்பி கடந்த சில மாதங்களாக செய்கிறேன். அந்த ஜபம் என்னவென்றால், நீங்கள் விரும்புவதை கண்டிப்பாக கடவுளிடம் கேட்க வேண்டும். எனக்கு இது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணோம். கடவுளுக்கு ஒரு டைம் செட் பண்ணோம். அப்படின்னா இன்னும் 2 நாளில் 24 மணி நேரத்தில் நான் கண்டிப்பாக நான் செபிப்பது உமக்கு பிடிக்கும், என் வாழ்க்கை நேர்மையாக இருக்குது, நான் ரொம்ப ரொம்ப உமக்கு தெரியும், உம்முடைய கட்டளைகளில் நான் நடக்கிறேன், ஆனால் நான் வேண்டுவதை நீங்கள் எனக்கு செய்துதான் ஆக வேண்டும். 24 hours டைம் கொடுக்குறேன். உங்கள் ரூமை மூடிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? கடவுள் இடத்துல சொல்லுகிறீங்க, 24 மணி நேரத்தில் இந்த காரியம் எனக்கு நடந்து ஆக வேண்டும். அந்த காரியமோ அல்லது நான் வேண்டுவதோ அது எதுவாக இருக்கலாம். ஒரு நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஒரு எது வேண்டுமானால் பணமாக இருக்கலாம்.
ஆனால் எனக்கு இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்னோடு இருக்கிறீங்களா இல்லையா ப்ரூவ் பண்ணிவிடுங்க. ரொம்பலாம் வள கொலகலன்னு வேண்டாம், எடுத்துகிட்டு போக வேண்டாம், எனக்கு கரெக்டாக சொல்லிவிடுங்க. 24 hours டைம் ஆர் 2 days ஆர் 2 weeks ஆர் a month ஆர் 1 week, எதுவும் உங்கள் வசதிக்கு ஏற்ப அப்படி நீங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி கதவு மூடி நல்ல பக்தியாக ஜெபம் பண்ணிங்கன்னா 24 hours நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சில நாட்களுக்கு முன்பு நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடவுள் நம்மோடு இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசித்து இப்படி ப்ரேயர் பண்ணேன். நான் இன்றைக்கி ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கணும், எனக்கு தெரியாது, ஈவினிங்குள்ளே புதுசு முடித்து சொன்னேன், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கணும், அது என் கண் முன்பாக ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து வர வேண்டும், நான் அதை பார்த்தால் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் புரிந்து கொள்வேன். மை காட் இஸ் வித் மீ, மை சேவியர், என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள். ஒரு 10 மணி இருக்கும், ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தால் ஒரு மஞ்சள் வண்ணத்தில் ஒரு வண்ணத்து பூச்சி வந்தது. அந்த வந்த உடனே எனக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அப்படியே ஒரு பரவசமாக இருந்தது, கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வரணுவாங்களே அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் என்னுடைய சந்தேகம் அதோட நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய ப்ரேயரை மாற்றிட்டு சொன்னேன், ஒன்று பார்த்தா பத்தாது, இன்றைக்கி இன்னொன்று பார்க்கணும், அப்போ தான் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக நான் நம்புவேன் உங்களை அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்பினால் நம்புங்கள். நாம் கடவுளிடம் கேட்கும்போது மதியத்திற்குள்ளாக மற்றொரு பட்டர்ஃப்ளை பார்த்து நான் சொன்னேன், இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock இன்னொன்று பார்த்தேன்னா 3 தடவை கன்ஃபார்ம் ஆகிடும், ஷியோராக கண்டிப்பாக எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு. 3ஆவதும் அந்த தினம் நான் பார்த்தேன், இரவு 7 மணிக்கு அது எங்கிருந்தோ தடுமாறி என் மேல் வந்து விழுந்தது. அதை தள்ளி விட்டு பார்த்தால் அது ஒரு வண்ணத்து பூச்சி. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு தடவை இல்லை, பலமுறை. இது எல்லா வகையிலும் இந்த ஜெபம் எதற்காக என்றால், கடவுள் என்னோடு இருக்கிறார். நான் பைபிள் சொல்லுது, நீங்கள் கேட்பதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று நம்புங்கள். இட் இஸ் நாட் தட் உங்களுக்கு ஏற்கனவே அது கைகூடி விட்டது, இது உங்கள் அருகிலே இருக்கிறது, நீங்கள் தொடும் தூரத்திலே அந்த ஜெபத்தினுடைய வேண்டுதல் இருக்கிறது. எனவே நாம் அப்படி எதை கேட்டாலும், ஏன் இதை என்ற தினம் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த தியானம் முடிந்து போகும்போது நீங்களும் கண்டிப்பாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு வெளிப்படுத்துதல், எனக்கு ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீரா, 24 மணி நேரம் அல்லது 2 நாட்கள் அல்லது ஒரு வாரம், பிரச்சனைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கேற்ப நீங்கள் சில ஜெபங்களை முன்வைக்கலாம். அதை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்ற. சும்மா போகக்கூடாது, கொடுத்தா கொடுக்கட்டும், அப்படி செத்தான் நடக்கட்டும், அப்படியெல்லாம் கிடையாது. மேக் இட் கிளியர், இதுதான் எனக்கு வேண்டும் கடவுளே, இதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும், நீர் செய்வீர், கண்டிப்பாக நீர் எங்களோடு இருந்தீர்கள் என்றால் நீர் இதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஜெபம் வல்லமையுள்ளது. எனவே இந்த தியானத்தினுடைய முடிவிலே டேக் ஹோம், கேரி ஹோம், என்ன எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால், இறைவனிடத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயம், நம் வாழ்க்கை தூய்மையானதாக இருக்கிறது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், சில அறிகுறிகளை கேட்பதிலே தவறு எதுவும் இல்லை, கேட்கலாம், தவறில்லை. மாதாவிடத்தில் கூட அறிகுறி ஒன்று சொல்லப்பட்டது. எனவே பிரியமானவர்கள், நானும் சில நாட்களுக்கு முன்பு இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய அறையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்போது நான் நினைத்தேன், பார்க்கலாம் கடவுள் என்னோட எப்படி இருக்கார் அப்படின்னு, செக் பண்ணலாமா, இன்னும் 2 வாரத்துக்குள்ளே நான் செக் பண்ணிடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செய்யலாம், என்ன கேட்கலாம் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 80 புத்தகம் தேவைப்படுகிறது. அந்த புத்தகத்தை நான் வாங்குவேன். ஆனால் அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு நான் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன், நான் வாங்கவும் மாட்டேன். ஆனால் அந்த 80 புத்தகங்கள் என்னிடம் வர வேண்டும் அப்படின்னு யோசித்தேன். உடனே வாட்ஸ்அப்பில் எடுத்து ஒரு 100 பேருக்கு இந்த புஸ்தகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் தான், ஃபோன் கூட பண்ணல. ஆனால் நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அத்தனை புத்தகங்களும் புதிய புத்தகங்கள் அமேசான்லேருந்து ஆர்டர் செய்து, ஒருவர் அல்ல பல பேர், யாராவது இங்கே இருக்கவங்க கூட வாங்கி கொடுத்துருப்பீங்க ஒரு புத்தகம். நான் சில நாட்களுக்கு முன்பு அப்படி பெற்றுக்கொண்டேன். பல பேர் வாங்கி கொடுத்து அந்த 60 புத்தகங்களும் 2 வாரத்திற்குள்ளாக என்னிடம் வந்து சேர்ந்தது. ஒரு நாள் நான் இப்படியும் ப்ரேயர் பண்ணேன், இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை, நீர் என்னோடு இருக்கிறீரா பார்க்க வேண்டும். 3 பேர் கருப்பு உடை அணிந்தவர்கள் என்னை இன்றைய தினம் சந்திக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டேன். எனக்கு கொஞ்சம் அது கிரேசியாக தான் தெரிஞ்சது, என்ன ப்ரேயர் அப்படின்னு, ஒரு ஃபாதர் ப்ரேயர் பண்ணுற விதமாக இது அப்படின்னு. பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மத்தியானம் 11 மணி, 12 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணிக்கு 3 பேர் என்னை சந்திக்க வந்தார்கள்.
3 பேரும் கருப்பு உடை அணிந்திருந்தார். கருப்பு ஷர்ட் அணிந்திருந்தார். எனக்கு கருப்பு என்றால் ரொம்ப பிடிக்கும் ஷர்ட். எனவே அதை அணிந்து கொண்டு வந்திருந்தார்கள். எனவே த ப்ரேயர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், நாம் கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் என்னோடு இருக்கிறீரா இல்லையா நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை செய்யணும். சில நேரத்தில் மெழுகுவர்த்தி அணைவது போன்று இருக்கும். நான் சொல்லுவேன், நான் நடந்து வர்றேன், நான் வர்றதுக்குள்ளே அந்த விளக்கு அணையக்கூடாது, நான் வந்த பிறகு ப்ரேயர் பண்ண பிறகு தான் அணையணும். அப்படி அணைச்சாதான் நீர் என்னோடு இருக்கிறீரா இல்லையா நான் கண்டுபிடிப்பேன். இப்படியெல்லாம் பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்கள் சில வேளைகளில் இதை நீங்கள் மிக எளிதாக கடந்து போகலாம். ஆனால் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். நாம் வேதாகமத்திலே ஒரு அற்புதமான மனிதரை பற்றி வாசிக்கிறோம், தாவீதை பற்றி வாசிக்கிறோம். அவரை பற்றி ஏகப்பட்ட முரண்பாடுள்ள சிக்கலான கருத்துக்கள் இருந்தாலும் அவர் கடவுளுக்கு பிடித்தமான மனிதராக இருந்தார். அவர் மேலே பல விஷயங்கள் இருக்கிறது. தாவீதை போன்று கடவுள் இந்த உலகத்தில் அன்பு செய்த மனிதர் வேறு யாரும் இல்லை. ஆனால் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையும் பாவத்தால் நிறைந்திருந்தது. தாவீது மரிக்கும்போது கூட பழி தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிம்மை என்பவரை கொல்ல வேண்டும் என்று கடைசியில் சாலமோன் இடத்துல சொல்லுகிறார். அவரே ஒரு காலத்தில் அவரை மன்னித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவரை தேடி சாலமோன் இடத்துல சொல்லுகிறார், அவரை விடாதே, அவர் எனக்கு துன்பம் கொடுத்தார் என்று வேத வசனத்தில் அப்படியாக நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பெரிய மனிதர் மீது கடவுள் அன்பு வைத்திருந்தார். எதனால்? தாவீது கடவுளையே நம்பியிருந்தார், வேறு எதுவுமே கிடையாது. கடவுளையே நம்பியிருந்தார். கடவுள்தான் எல்லாம் எனக்கு செய்வார். ஆனால் திருப்பாடல் மிக சிறப்பாக அவரால் எழுத முடிந்தது. அருமையான பாடல்கள், அதைவிட அழகான ஒரு சங்கீதங்களையும் ஜபங்களையும் தாவீது எழுதியது போன்று வேறு யாரும் எழுதவே முடியாது. இதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த அருமையான பாடல்கள். எனவே பிரியமானவர்களை, கடவுளையே நம்பியிருந்தார். அடிக்கடி வேத வசனத்தில் நான் எடுத்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப இந்த சமீபத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அடிக்கடி என்னை கடந்து போகக்கூடிய ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடிக்கடி அது என் முன்பாக வந்து நான் எப்பொழுதெல்லாம் வேதாகமத்தை எடுக்கிறோனோ அது எப்படியும் பை டிஃபால்ட் அப்படியே வந்து நிற்கும் அந்த வசனம். 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நானே உங்களை சுமப்புவேன், உங்களை உருவாக்கியவன் நானே, நானே உங்களை சுமப்புவேன், நானே உங்களை விடுவிப்பேன், நானே உங்களை காப்பாற்றுவேன். தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நானே உன்னை உருவாக்கியவன், நானே உன்னை காப்பாற்றுவேன், நானே தப்புவிப்பேன், நானே வழி நடத்துவேன், நானே காப்பாற்றுவேன். இதை விட ரொம்ப அதை வசிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஆன்ஸ், ரொம்ப இதயத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. இதைவிட ஒரு ஆறுதலான வசனம் வேதாகமத்தில் வேறு எங்காவது இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் எனக்கு தெரிந்தது. ஆண்டவர் சொல்கிறார், இதற்கு இன்னும் முன்னதாக படித்தோம் என்றால், நம்முடைய தாயின் உதரத்திலே நம்மை தேர்ந்து அறிந்து அங்கே நம்மை தாங்கி கொண்டவர் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த தியானத்தினுடைய 3வது நாளிலே நாம் ஒன்று கூடும் பொழுது அருமையான ஒரு நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்பிக்கையோடு தொழுநோயாளர், எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அது புதுமையை பார்க்கும் பொழுது, அந்த தொழுநோயாளருக்கு எப்படி இவ்வளோ டைம் கிடச்சிது இயேசுவிடம் பேசுவதற்கு? ஏனென்றால் எந்த இடத்திலும் கூட்டம், மக்கள் கூட்டம் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தது. எங்கு சென்றாலும், இன்ஃபேக்ட் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் என்னை தொட்டது, என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி கூட்டம் தலையும் மோதிக்கொண்டு வரும் பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார், மக்கள் கூட்டம் வெளியே இருக்கும்போது, இதோ உம்முடைய தாயும் உம் சகோதரரும் சகோதரிகளும் உம்மை காண வெளியே நின்று கொண்டு. அப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவே வேத வசனத்தில் இவருக்கு எப்படி இயேசுவோடு தனியாக பேசுவதற்கு ஒரு தொழுநோயாளருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று தெரியும். ஆனால் மேனிஃபெஸ்டேஷன், அவர் அதை விரும்பினார், காத்திருப்பார், ஜெபித்திருப்பார். பல நாட்கள் அதற்காக அவர் யோசித்து ஜெபித்திருப்பார். எனவே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் குணம் பெற வேண்டும் என்பதை ஆண்டவரிடம் வெளிப்படுத்துகிறார். எனவே அவர் குணத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உடனடியாக ஆண்டவர், நான் விரும்புகிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாகிவிட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. உலகத்தில் யாராலும் அதை செய்ய முடியாது. தொழுநோயாளர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார், நல்ல உடற்சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். வெளியே சென்று பல பேருக்கு அதை பற்றி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
ஓசையா, அதாவது ஓசையா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரை. யார் காயப்படுத்துனது? ஆண்டவர் தான் நம்ம காயப்படுத்தினாரு. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். பாருங்கள், நமக்கு காயங்களை உண்டாக்கியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருமையான இந்த நாளிலே ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் இறைவன் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். கேட்பதற்கு நாம் எப்பொழுதுமே ஜெபிப்பதற்கு எந்த வழியில் வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். ஆனால் அது கடவுளுக்கு ஏற்றதாக, கடவுளுடைய உடனிருப்பை நாம் இன்னும் உறுதிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழியாக அமைய வேண்டும். எனவே இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய வாழ்விலே துன்பங்கள் நிறைய இருக்கின்றன. மனிதர்களை யாரும் நாம் வெளியிலிருந்து எடை போடக்கூடாது. வெளியிலிருந்து நாம் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன. எல்லாம் பணக்காரனை பார்த்தா ஏழையாகணும்னு விரும்புகிறான். ஏன்னா அவனுக்கு நிம்மதி இல்லை. ஏழையை பார்த்தால் பணக்காரனாக வேண்டும் என்று விரும்புகிறான். பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் பேசாமல் தெரியாமல் எங்காவது இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாதாரண மக்கள் எல்லாம் பிரபலங்களாக விரும்புகிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் பெரியவர்களாகவே, பெரியவர்கள் எல்லாம் இளைஞனாக இருந்தாவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை என்பது அது ஒரு எப்படி விஷுவலைசேஷன். நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை நாள்தோறும் அதை நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை வெறும் கோட்பாடு அல்ல. அதை சொல்லி கொண்டிருந்தால் மட்டும் போதாது. ஐ பிலீவ் இன் காட் என்பது வேறு. அதை நீங்கள் காட்சிப்படுத்தி உங்களுடைய சிந்தனையிலே அதை இருத்த வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இறுதியாக நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜபம் பண்ணால் தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். எப்போ நீங்கள் நல்லவங்களாக மாறிட்டீங்களோ அன்னிலேருந்து தான் நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் வரும். அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நல்லதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சுற்றி திரிந்த போதெல்லாம் எல்லா வளமையும் செழுமையும் நன்றாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்ட பிறகு கஷ்டங்கள் நிறைய இருக்கும், துன்பங்கள் நிறைய இருக்கும். அதை கண்டு நாம் கலங்கக்கூடாது. நேர்மையாக நீங்கள் வாழும் பொழுது துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். எனக்கு ஏன் இது, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? துன்பங்கள் வரும்போது கேட்கக்கூடாத கேள்வி என்னென்னா, எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்கக்கூடாது. கடவுள் ஒரு காரணத்தை நமக்கு வைத்திருப்பார். பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா, ரொம்ப இங்கே இருக்கிறவர்கள் யாராவது கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுன்னா, முதல்ல என்ன செய்யணும்னா நல்லா அழுவணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அழுதீர்கள் என்றால் பாதி துன்பம் போய்விடும். அது எங்கே அழுவணும்? கோயிலில் அழுவணும். வேறு எங்கேயாவது மற்றவரிடத்தை ஒப்பாரி வைத்து அழுவதை விட நல்ல நண்பரிடத்தில் அல்லது ஆலயத்தில் நாம் அழ வேண்டும். இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், எதற்காக இது நடந்தது என்கின்ற ஒரு ஆய்வை மேற்கொள்ளாமல் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அதற்கான காரணம் நமக்கு பிற்பாடு புரியும், அப்போது தெரியாது. கொஞ்சம் நாட்கள் கழித்து, 1 ஆண்டு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து ஏன் எனக்கு இவ்விதம் நடந்தது, இந்த துன்பம் வந்தது என்பது நமக்கு அப்புறம்தான் பிறகு புரியும். மூன்றாவதாக, அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே இப்படியாக ஒரு துன்பத்தை எதிர்கொள்வதற்கு நாம் துன்பமும் இன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. எனவே இந்த அருமையான நாளிலே நேரம் கருதி உங்கள் அனைவரையும் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்க அன்போடு அழைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுளுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம் வாழ்க்கையில் நடக்காது. இதுவரைக்கும் நம்மிலே யாராவது கடவுள் மீது குறை சொல்லக்கூடிய வகையில் நம் வாழ்க்கை அமைந்திருந்ததா? யாராவது கடவுள் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை மறந்துவிட முடியுமா? எனவே த பியூட்டிஃபுல் ப்ரேயர், அடிக்கடி நான் சொல்லக்கூடியது 3 தான். 1, கடவுளே உமக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி சொல்வதை விட ஒரு சிறப்பான ப்ரேயர் எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஜீசஸ் என்பதை விட ஒரு அருமையான ஜெபம் எதுவுமே கிடையாது. அதுதான் தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னாலும் அது ஒரு பெரிய ஜெபம். கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லி பாருங்கள், வாட் எவர் மேபி, எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கடவுளுக்கு தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்லணும். வறுமையோ வேதனையோ பட்டினியோ கடன் தொல்லையோ எந்த ஒரு துரோகமோ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள்.
இரண்டாவதாக, ஆண்டவரே என்னை விட்டு எல்லா கெட்ட காரியங்களும், கெட்ட எண்ணங்களும், செயல்பாடுகளும், தீமைகளும் என்னை விட்டு விலகட்டும் என்று ஜெபிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய உலகிலே தீமைகளை எதிர்த்து நாம் வாழக்கூடிய சூழ்நிலையிலே அதை அனைத்தையும் வெற்றி கொள்ள நாம் ஜெபிக்கணும். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, தீமையோ பாவமோ கெட்ட எண்ணங்களோ கெட்ட செயல்பாடுகளோ இது அனைத்தும் நம்மை விட்டு விலக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், எனவே ஆசீர்வாதங்களுக்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை நீர் வழிநடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கை தளராமல் கடவுளை பற்றிக்கொள்வோம். ஒரு தொடு நோயாளர், வழியிலே செல்லக்கூடியவர், ஒதுங்கி நின்றவர், he explained or he demonstrated such an amount of faith in Jesus. அவ்வளவு தூரம் ஒரு தொழு நோயாளி, அவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டிருப்பாரா? இயேசுவை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு வந்தார். அவருக்கே அவ்வளவு நம்பிக்கை என்றால் நாம் கடவுளை நம்புவோம். அவருடைய சித்தமின்றி நம் வாழ்வில் எதுவும் நிகழாது. அதைவிட அவர் நம்மோடு என்றும் இருக்கிறார். நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். இறைவன் செய்யும் பொழுது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மீண்டுமாக எங்கே ஆரம்பிச்சனோ அங்கே வந்து முடிகிறேன். நாளை தினம், நாளைக்கு அடுத்த தினம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் ஒரு தைரியமாக இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான். நீச்சல் அடிப்பேன் அங்கே ஸ்விம்மிங் பூல் போனால் தான் தெரியும். நீச்சல் அடிப்பேன், கடவுள் என்னோடு இருக்கார். எப்படி கண்டுபிடிக்குது? லெட்ஸ் ட்ரை அண்ட் சி. ஆண்டவர் நிச்சயமாக, ஒருவேளை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையும், கடவுள் உங்களோடு வைத்திருக்கக்கூடிய ஆழமான உறவையும், நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய உறவையும் பொறுத்தது. ஆனால் கேட்க தவறாதீர்கள். அவருடைய உடனிருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென்.